வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து கார் பார்க்கிங். எந்த இடத்தினுடைய கார் பார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசிலா அருவி. இது எங்கே இருக்குது அப்படின்னா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி தான். இங்கே வந்து ஒரு சூப்பரான அருவி இருக்குது. காண போகிற வழி தான் இது. இப்போது ரெண்டு பேர் வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க. அவங்க அருவியில் குளிச்சுட்டு வர மாதிரி தான் தெரியுது. நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி உள்ளே போவோம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய விற்றுட்ருக்காங்க. அவங்க வந்து மலைவாழ் மக்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய மரத்துங்கள்லேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொண்டு வந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே. வாங்கி சுவைச்சு பாருங்கள், செமையான டேஸ்ட்டாக இருக்குது. கொல்லிமலையில் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே. அன்னாச்சி பழம் வந்து இங்கே ரொம்ப சிறப்பு. அதே போல் மிளகுக்கு வந்து இங்கே சாகுபடி பண்ணுறாங்க. அதனால் மிளகு விலை வந்து இங்கே குறைச்சலாகத்தான் இருக்கும். இங்கே வந்து மூலிகை சூப்பு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். மூட்டு வலி, இடுப்பு வலி போன்ற விஷயங்களுக்கு இங்கே வந்து மூலிகை சூப்பு குடித்தாங்க அப்படின்னா அந்த மூட்டு வலி, இடுப்பு வலி வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சில மக்கள். அதாவது கண்டினியூஸாக குடிக்கணும், ஒரு நாள் மட்டும் குடித்தா வந்து சரியாகுது. நீங்களும் கொல்லிமலைக்கு வந்தீங்க அப்படின்னா மூலிகை சூப்பை வாங்கி ஒரு டைம் குடித்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. முதல் அருவி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நம் அருவி அப்படின்னு சொல்லி. இந்த நம் அருவியினுடைய நீர்வீழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மாசிலா அருவி. இந்த வியூவை பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக இருக்குது. மேலே இன்னும் வந்து அருவிக்கிட்ட நம்ம இன்னும் போகலை. அருவிக்கிட்ட போனோம்னா தண்ணி எவ்வளோ சூப்பராக ரொம்ப இனிமையாக ரம்யமாக வழிஞ்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கார்டன் மாதிரி, அதில் சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே வரக்கூடிய குழந்தைகளை விளையாட வைக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. ரொம்ப சின்னதாக வந்து இருக்கக்கூடிய ஒரு கார்டன் மாதிரி அமைக்கப்பட்டு இதில் வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய விதமாக சீசா இதெல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் விளையாட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கூட உங்களுக்கு அமையும். பெரியோர்கள் வந்து உட்கார்ந்து குழந்தைகளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு குடில் மாதிரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து நம்ம பெரியவங்க உட்காந்துட்டு குழந்தைகள் விளையாடுறதா நம்ம பார்வையில் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு இடமா வந்து இது சூப்பராக அமைஞ்சிருக்கிறது. வயதான பெரியவர்கள் வந்தாங்க அப்படின்னா நீர்வீழ்ச்சியில் போய் அவங்க குளிக்கிறதுக்கான இது வந்து சிரமமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த இடத்துல உட்காந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இங்கே ஒரு சாலை மேலே போட்டு அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம். இங்கே வந்து குளித்து விட்டு பெண்களுக்கு வந்து ஆடைகள் மாற்றுவதற்கான வசதிகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்குது. குடிநீர் வசதி வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்படியே நம்ம ரைட் சைடில் திரும்பி அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அப்படியே முன்னாடி போனோம் அப்படின்னா அருவி தான். பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே அப்படியே நம்ம என்ட்ரு ஆனோம் அப்படின்னா முன்னாடியே ஒரு 2 அறைகள் மாதிரி கட்டப்பட்டிருக்குது. அங்கே வந்து ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. சூப்பர்வைசிங் மாதிரி வந்து அவங்க இந்த இடத்த கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படியே வந்து நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா நல்ல ஒரு மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது. நல்லா வந்து ஒரு நல்ல குளிர்ச்சியான இடமா தான் இந்த கொல்லிமலை. எங்குமே எல்லா இடத்துலையுமே குளிர்ச்சியாகத்தான் வந்து இருக்குது. ஏன்னா இது ஒரு ஹில்ஸ் அப்படிங்கிறனால சரியான சில்னஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. கொல்லிமலையில் நம்ம எந்த அருவியில் குளித்தாலும் அந்த அருவிகளில் வரக்கூடிய தண்ணீரானது பல மூலிகைகளை தொட்டு வரனால நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப வலிமை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. வந்த வழியை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு டேப்பரான ஒரு இது இருக்குது, அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே வந்து ஒரு 2 ரூம் மாதிரிலாம் அமைச்சிருக்காங்க. அப்படியே நம்ம வலது பக்கம் படிக்கட்டுகள் சின்ன அளவில் அழகான ரெயிலிங்ஸ் வந்து நம்ம பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருக்குது. கொல்லிமலையினுடைய வளர்ச்சி சரியான வளர்ச்சி அப்படின்னே சொல்லணும். இது வந்து ஒரு டூரிசம் பிளேஸாக அறிவித்ததுக்கப்புறம் சரியான மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று இங்கே ஏராளமான டூரிஸ்ட் வந்து போயிட்டுருக்காங்க. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து நான் வீக் டேஸில் தான் வந்திருக்கேன். இருப்பினும் இங்கே வந்து 1-2 பேர் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. அருவியினுடைய நீர்வீழ்ச்சி எவ்வளோ ஒரு அழகாக ரம்யமாக நமக்கு காட்சியளிக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கும் போதே புரிஞ்சிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அருவிக்கு வந்து குளித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக நம்ம வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம மைண்டு மாறிடுது அப்படின்னே சொல்லலாம். காரணம் வந்து அந்த மூலிகை தண்ணீர் நம்ம மேலே படும்போதே நமக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அப்படிங்கிறாங்க. எந்த அருவியில் நம்ம போய் குளித்தாலும் அங்கே வந்து நம்மளுடைய பாதுகாப்பை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும். முதல்ல வழுக்குதா, அந்த இடம் வந்து நீட்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் குளிங்க. அதே மாதிரி தண்ணீர் அதிகமாக வரக்கூடிய நேரங்களில் அருவிகளில் வந்து குளிக்கிறத நீங்கள் முற்றிலும் தவிர்த்துருங்க. ஏன்னா வந்து அது இப்போ ஒரு பாதுகாப்பற்ற முறையாக வந்து இருக்கும். ஏன்னா அருவிகளில் தண்ணி வந்து சடனாக அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்பட்டுரும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள்
இந்த மாதிரி அருவிகளில் வந்து குளிக்கிற விஷயத்தை தவிர்த்துருங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே நம்ம உயிர்க்கே ஆபத்தாக விளைவித்து விடும். அதனால் வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு டூரிசம் பிளேஸை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சூப்பரான வீடியோவாக தான் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக வந்து இந்த அருவி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே ஒருத்தர் வந்து குளிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே இந்த கீழே தரையை பார்ப்போம். தரையில் வந்து ஒரு துளி கூட பாஸ் ஆன் இல்லை. இந்த இடத்துல வந்து வழுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்தளவுக்கு வந்து சுத்தமாக இருக்குது. ரொம்ப நீட்டாக வந்து இருக்குது. ரெயிலிங்ஸ் வந்து நமக்கு சேஃப்டிக்கு 2 பக்கமும் போட்டு வச்சுருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு செவரும் வச்சுருக்காங்க. தண்ணீர் எந்த அளவுக்கு அழகாக விழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். நான் வந்து இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஏன்னா லைவ் தண்ணியினுடைய சத்தத்தை கேளுங்க, எவ்வளோ வந்து இனிமையாக இருக்கும். நீங்களே வந்து டைரெக்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த நீர்வீழ்ச்சி எவ்வளவு தூரம் ஒரு அழகாக ஒரு இயற்கையின் அழகு அப்படிங்கிறது இங்கே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோவில் பார்க்கும்போதே இவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குது. ரியலாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும். பெரும்பாலும் இந்த மாதிரியான பாறைகளில் வந்து ஏறதுக்கு முயற்சிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப வந்து வழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஏறி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா பயங்கரமான காயங்கள் ஏற்படும். அதனால் அந்த மாதிரியான சாகசத்துக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க. சிம்பிளாக வந்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அருவியில் கொட்டக்கூடிய இந்த தண்ணீரை பார்க்கும் போதே நமக்கு அப்படியே வந்து குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகணும் அப்படிங்கிற மைண்டு தான் வந்து வரும். கண்டிப்பாக இங்கே குளிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் குளித்தாலும் குளிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பற்றியான உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அமையும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடும்போது நமக்கு வந்து ஒரு என்கரேஜாக இருக்கும். அதனால தான் கமெண்ட்ஸ் கேட்குறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக தொடர்ச்சியாக பாருங்கள், அந்த அருவியினுடைய ஃபுல் வியூவுமே வந்து நான் காட்டுறேன். என்ன நண்பர்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன்டா இருங்க. நன்றி, வணக்கம்.